அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் இந்த உபவாச ஜெபங்களை நடத்தி வர என் ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களுக்கும் அப்படியாகவே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில இருக்கும். இந்த கால வழியில தேவனுடைய பிள்ளைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலை பொழுதும் புதிய புதிய காரியங்களை நினைக்கிறவங்களா இருப்போம். பழையதே நினைத்து கொண்டிருப்போம். அதுல புதுசா ஒண்ணு வந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். பிரச்சனைகள் தான் நம்மளுடைய யோசனைகளை அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கே தவிர நன்மைகள் சேருவதற்கான வழி இல்லாத ஒரு ஜீவியத்தை இந்த நாள்ல நாம ஜீவிச்சுட்டு கொண்டிருக்கலாம். ஒரு நாள் இருக்கிற பலன், ஒரு நாள் இருக்கிற ஆரோக்கியம், ஒரு நாள் இருக்கிற சமாதானம், ஒரு நாள் இருக்கிற சுகம், அடுத்த நாள் இல்லைன்னு சொல்ற நாட்கள் எல்லாம் கடந்து போய் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷமா இருந்தேன். நிறைய முறை நாம சொல்லுவோம், இப்பதான் அநேக மாதங்களுக்கு அப்புறமா, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சேன் அப்படின்வாங்க. சில நேரங்கள் நம்முடைய இயல்பாவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நடக்கிறதான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். திடீர்னு ஒரு துக்கமான சூழ்நிலையில திடீர்னு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிச்சுக்கிட்டே இருந்து இன்னும் சிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் டக்குன்னு அந்த சிரிப்பை நம்ம அப்படியே என்ன செஞ்சிருவோம், அடக்கிடுவோம். ஏன்னா, ஐயோ நான் ரொம்ப சிரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெருசா பிரச்சனை வரும். நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை சிரிக்க வைக்கிற நேரத்துல சிரிச்சது. எதற்காக ஆண்டவர் எந்த சூழ்நிலையில எதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அதை அப்படியே அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஒரு பயம், ஐயோ நான் இவ்வளவு சிரிச்சிட்டேனே, ஐயோ எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்குன்னு நம்மளுடைய நாவின் வார்த்தை என்னவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில என்ன காரியங்கள் வந்தாலும் நீ மறந்துடாத, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நமக்கு ஐயோ இது இப்படி ஆயிடுமா, அது அப்படி ஆயிடுமா, இது இப்படி முடிச்சுட்டா என்ன பண்றது, அப்படி முடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு நீ நினைக்காத. தாவீது மிக அருமையா சொல்றாரு, கர்த்தரை எல்லா காரியங்களிலும், என் வாழ்க்கையில நடக்கிற துன்பமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், மகிழ்ச்சியான காரியமா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், நான் தோல்வி அடைகிற காரியமா இருந்தாலும், நான் ஜெயம் எடுக்கிற காரியமா இருந்தாலும், நான் தாழ்த்தப்பட்டாலும், நான் உயர்த்தப்பட்டாலும், நான் வாழ்ந்தாலும், நான் செத்தாலும், எல்லா காரியத்துல கர்த்தரை எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அருமையா சொல்றார், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்களேன். அவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவரால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஊர் நிலம் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஊர் நிலம் அப்படின்னா உப்பு இருக்கிற ஊர் நிலம், அதுல உப்பு சத்து அதிகமா இருக்கும். அந்த ஊர் நிலமாய் நாம இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையே விளை நிலமாக மாற்றுகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வண்ணாந்திரமா இருந்தாலும் யாராலையும் இந்த வண்ணாந்திரத்துல ஒன்னையும் செய்ய முடியாது. வண்ணாந்திரத்துல எதையாவது செய்யறதுக்கு கூட என்ன இருக்கணும், தண்ணி இருக்கணும். ஆனா அந்த தண்ணி கூட இல்லாட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் துறவை உண்டாக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விதைக்கிறவனாலும் ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமல்ல, விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எனக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆன்லைன்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கை ஒருவேளை ஒவ்வொரு நிலமா இருக்கணும், அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது பாருங்க, உடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமா இருக்கலாம், உடைய வாழ்க்கை ஒரு பட்டு போன வாழ்க்கையா இருக்கலாம், உங்க வாழ்க்கை செழிக்காத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், விடுதலை இல்லாத
வாழ்க்கையா இருக்கலாம். கருத்து தெரிந்த நாட்கள் இருந்து இதுவரைக்கும் பிரச்சனையை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம். வேதனையை தான் பார்த்தவங்களா இருக்கலாம். கண்ணீர் தான் வடித்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றவங்களா இருக்கலாம். அலைச்சலோடு இருக்கிறதுதான் வாழ்க்கையா இருக்கலாம். எல்லா காரியத்திலும் குறை 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 உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இருக்கிற காலவழியில நான் சொல்றேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை இதுவரைக்கும் நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலே ஆண்டவர் வாழ்க்கையை மாறுதலாய் மாற்றி போட போகிறார். மாறுதலாய் மாற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, காதுள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு காது நல்லா கேட்கணும், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவார். யாருக்கு மாற்றுவார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் செய்வார் என்று நம்புகிறவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவார். எனக்கு வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து கலங்கி வேதனையோடு இந்த நாள் புதிய காலங்களில் பிறந்ததோ பாரத்தோட சஞ்சலத்தோடு இருந்தியோ, அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த விடியற் காலம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடியற் காலமாக இருக்கும். உன் பிரச்சனைக்கு ஒரு விடியற் காலம், உபத்திரவத்திற்கு ஒரு விடியற் காலம், உன் கடை பிரச்சனைக்கு ஒரு விடியற் காலம், உன்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு விடியற் காலம், உன் நெருக்கங்களுக்கு ஒரு விடியற் காலம், உன் பலவீனத்திற்கு ஒரு விடியற் காலம், மரண பயங்களில் இருந்து ஒரு விடியற் காலம், தற்கொலை நாவில் இருந்து விடியற் காலம் நிச்சயமா பிறக்கும். அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த காலவழியில கொடுத்தாரு. எல்லாம் ஆன்லைன்ல என்னால செய்தி கூட கொடுக்கவே முடியல. நான் ரொம்ப வாரப்பட்ட ஆண்டவர் எப்படி ஆகின ஆண்டவர், என் கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. இந்த காலவழியில நான் பிரசங்கிக்கணும், என் தொண்டைலாம் அவ்வளோ கட்டி போயிடுச்சு. ஆண்டவரே, என் தொண்டையில தரைங்க ஆண்டவரே. ஆண்டவர் காலையில அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி, நல்ல கவனிங்க, உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும், வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று உரைத்தார் என்று சொல்லுகிறார். அமைதியா இருக்கிறத பார்த்தா சுதந்திரிக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சுதந்திரிக்கணும். ஆமென்னா நான் பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென்னு சொல்லி ரிசீவ் பண்ண ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டு வார்த்தை நறுக்குன்னு சொல்றாரு பாருங்க. தாழ்ந்த, அதாவது உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி. ஆமென். அது ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். அடுத்தது பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று, வெளியில உள்ள விருட்சங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் தெரிய வருமா. உன் வாழ்க்கை இன்னைக்கு பட்டு போயிருக்கா? உன் நன்மைகள் இல்லாதபடி தேவனுடைய பிள்ளையை பட்டு போன ஒரு வாழ்க்கையை வாழ்கிறியா? அன்பு தேவனுடைய பிள்ளையை தாழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறியா? எல்லாருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல ஒரு முன்னேற்றமா இருக்கு, ஆனா என் குடும்பம் எந்த விதத்திலையும் முன்னேறல, வேதனையோடு இருக்கிறியா? முன்னேற்றத்திற்காக எவ்வளவு நான் பிரயாசப்படுறேன், முன்னேற்ற நிலைமைக்குள்ள வந்துடும், ஆனா மீண்டும் நாங்கள் தாழ்த்தப்படுகிறோம் என்று நினைக்கிறாயா? பட்டு போன ஒரு வாழ்க்கை, பட்டு போன ஒரு வாழ்க்கை தான் பச்சையான விருட்சமான வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினார். நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. லாசரு உயிரோட எழுப்பினாரு. பட்டு போன வாழ்க்கை, அதை துளிர்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, அது செத்து போச்சு. ஆனா அதை எழுப்பினாரு, அதை எழுப்பினாரு. அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பத்திமைய குருடன் என்ன சொல்றான் தேவனுடைய பிள்ளைய? வனார்னு தெரிஞ்சதும், தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும். அல்லேலூயா. எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. அவன் உரத்த சத்தமா சொல்றான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கிட்டான். நீ தயங்காத, அப்பாவை கூப்பிட. உன் நெருக்கத்துல அப்பாவை கூப்பிட தயங்காத. உபத்திரவத்துல அப்பாவை கூப்பிட தயங்காத. உன் போராட்டத்துல அப்பாவை கூப்பிட தயங்காத. கர்த்தர் எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, அந்த ரோட்ல போறவங்க எல்லாம் சும்மாவா இருப்பாங்க? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சும்மாவா இருப்பாங்க? அவங்க எல்லாம் பக்திமையை சொல்லி என்ன சொல்றது வசனம், அதட்டினார்கள். பல பேர் பல விதமா பேசலாம். நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நீ செய்கிற ஊழியத்திற்கு, நீ சொல்லுகிற சத்தியத்திற்கு, தேவனுடைய பிள்ளையை வாசிக்கிற வேதத்திற்கு, உன் முழங்காலுக்கு, கர்த்தரை துதிக்கிறதுக்கு 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆமென். அதட்டினார்கள், அதட்டினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, நம்ம சொல்றோம் நிறைய நேரத்துல, என்கிட்ட இந்த பலவீனம் இருக்கு, அதனால யாருமே இல்லாததுனால இல்லாத அந்த நேரத்துல நான் ஜோம் பண்ணிட்டு வேணுமா. சில பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறத கேட்கறதுனால நான் பகையா ஆயிடுறேன், அதனால அவங்க முன்னாடி நான் பைபிள் கூட படிக்கிறது இல்லை அப்படின்னாங்க. ஆனா பர்திமையை குறித்து சொல்லுகிறது, அதட்டினார்கள். ஆனாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நிறைய உபத்திரவங்களை நெருக்கினாலும், ஆனாலும் நம்ம எவ்வளவு பலவீனப்பட்டாலும், ஆனாலும் என் தேவனை நான் கூப்பிடாம இருக்கவே முடியாது. என் தேவனை நான் கூப்பிடாம இருக்கவே முடியாது. என் தேவனை துதிக்காம என் நாம அமைதியா இருக்காது. என் தேவனுக்கு நன்றி சொல்லாம என் நாம இருக்காது. என் தேவனுக்கு சோத்திரம் சொல்லாம என் நாம இருக்காது. என் தேவனை வாழ்நாள் முழுவதும் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லாம இருக்காது. என் தாயின் கருவிலே கண்டவர்கள் இந்த வயது வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லாமல் இருப்பது எப்படி? ஆண்டவர் எனக்கா மரிச்சு உயிரோட எழுந்துட்டாரு, அவர் வருவாரு, நான் போவேன். ஆனா நான் இந்த மண்ணுக்குள்ள மண்ணா, புழுதிக்கு புழுதியா, சாம்பலுக்கு சாம்பலாய் போவதற்கு முன்பதான் என் இயேசுவை குறித்ததான காரியத்தை நான் சுவிசேஷமாய் அறிவிக்காமல் இருப்பது எப்படி? ஆனாலும் நான் செய்வேன். என் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் இயேசுவுக்காய் நான் செய்வேன். இயேசுவுக்காய் நான் செய்வேன். இயேசுவை நான் தொழுது கொள்வேன். அவர்தான் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். ஆனாலும் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்ன கூப்பிட்டது ஏசப்பாவுக்கு கேட்கல. அல்லேலூயா. இந்த சொன்ன சத்தம் அப்படி. இவனை வேற அதட்டிட்டாங்கல்ல, ஆனாலும் அவன் என்ன பண்றான், இன்னும் அந்த சத்தமா கூப்பிடுறானா. நான் சொல்றேன், உன் பிரச்சனைகள் மாறாமல் இருக்கும் என்றால் இன்னும் உரத்த சத்தமாய் அவர் நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த. இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலையா, இன்னும் முழங்கால்களை பலப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. தளர்ந்து போகிற கைகளை திடப்படுத்து தேவனுடைய பிள்ளை. தளர்ந்து போகிற கைகளை திடப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. கர்த்தர் மகா பெரிய காரியத்தை உன் துதிக்கும், உன் சோத்திரத்திற்கும், உன் நன்றிக்கும், உன் முழங்காலுக்கும், உன்னுடைய உயர்த்துகளை கலத்திற்கும் ஆண்டவர் பதிலை கொடாமலையா நிச்சயமா தருவார். நிச்சயமா தருவார். இன்னொரு சத்தமா கூப்பிட்டான். இப்ப அப்பாவுக்கு கேட்க. இதுவரைக்கும் நீங்க கூப்பிட்டு இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ ஜபத்துல நிறைய காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா பாடுகள் மத்தியில நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம், சஞ்சலத்தின் மத்தியில கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நிமிர முடியல, தூங்க முடியல, நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் தலை சாய்க்க முடியல, என்னால ரெஸ்ட் எடுக்க முடியல. ஐயோ, இந்த பிரச்சனைகள் எனக்கு மாறுங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நீ தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த பத்தியை போல இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா ஒரு சத்தத்தை உயர்த்து, ஒரு துதியை உயர்த்து, ஒரு
ஆவியானவர் இறங்கி வருவார். துதிகளை மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனால எல்லாம் ஆகும். பலத்தினால பராக்கிரமத்தினால ஆகாது, தேவனுடைய ஆவினால எல்லாம் ஆகும். ஆகும். சத்தம் கேட்காம இல்ல. அவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் கூப்பிடுகளின் சத்தத்தை கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை. உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லைங்கிறாரு. அதுக்கு காரணம் என் ஆண்டவர் சொல்றாரு, உன் அக்கிரமங்களும் உன் பாவங்களுமே நான் ஆசீர்வதிக்க கூடாதபடி, உனக்கு மறு உத்தரவு கொடுக்காதபடி தடையாக இருக்கிறது. இந்த காலவெளியில நம்மை அறியாதபடி அல்லது நம்மளை அறிந்த ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கேரக்டர் தேவனுடைய பிள்ளையை நமக்கு ஆண்டவர் செவி சாய்க்க கூடாதபடி, ஆண்டவருடைய கரம் நீட்டப்படக்கூடாதபடி தடையா இருக்குமானா நீங்க சொல்லுங்க, நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாப்பா, இதுல இருந்து நான் வெளியே வந்திருந்தோன்னு ட்ரை பண்ணேன், என்னால முடியல. இன்னைக்கு இதுல ஒரு மாற்றத்தை நீங்க தந்துருங்க. மற்ற எல்லாத்திலையும் நான் ஜெயமெடுப்பேன் ஆண்டவரே. நான் ஜெயமெடுப்பதற்கு, ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பதற்கு, நீர் கொடுக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்துல இந்த பாவம், என்னிடத்துல இருக்கிற இந்த குறைவு நான் தடையா இருக்குமானா இதை என்னிடத்துல இருந்து எடுத்து போடு. என்னால் ஆகல, என்னால முடியல, உன்னால ஆகும். ஆமென், 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 ஆமென். இயேசு நின்னுட்டாங்க. அவன் சத்தத்தை கேட்டு இயேசு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கல. இந்த காலவெளியில நான் சொல்றேன், நீ கூப்பிடுகிற சத்தம் இன்னும் கூப்பிடுகிற சத்தமா தேவனுடைய பிள்ளை எப்பயோ மாறிச்சு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் இன்னும் பலப்பட்டு நினைச்சு வச்சுக்கோங்களேன். தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்து போயிடுச்சுன்னா போதும். தேவனுடைய பிள்ளையே, தளர்ந்த உன் கைகள் சொல்லப்பட்டுச்சுன்னா போதும். விட்ட ஜபங்களை மீண்டும் நீ கட்டி எழுப்புவாய் என்று சொன்னார். நீ விட்டு பேசாத அந்நிய பாஷைகளை விட்டு எதையோ பேசிட்டு இருக்கிற, அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிற பொழுது உன் வீட்டுல தேவ வல்லமை அல்லாதபடி வேற எந்த வல்லமையும் ஒரு கை பார்க்கிறேன். நான் எல்லாம் அசுத்தாவினுடைய வல்லமைகள் என்னோட போராடுகிற பொழுது, என்னோட பேசுகிற பொழுது நான் சொல்லுவேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும். கம்பீரமா சொல்லுவேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ ஒரு சக்த ஆவின்னு எனக்கு தெரியும். தள்ளுறவன வாழ்நாளத்துல ஆழிக்கப்பட்டு போயிடும். அதிகாரத்தை கருத்து நம்முடைய கருத்துல மக்கள் இல்ல, அதிகாரத்தை நம்ம வாயில கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீ தேவனுடைய மகள், ஏன்னா நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனும் மகளுமா இருக்கிற. நீ சுதந்திரிக்காம யாரு சுதந்திரிக்க முடியும்? நீ பெற்றுக்கொள்ள முடியாதவரை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? உனக்கு ஆண்டவர் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறார்? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்தேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவர். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவர், எனக்கு பிரியமானவனே சொல்றாரு. எனக்கு பிரியமானவனே ஆண்டவர் சொல்றாரு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு தேவை என்கிற ஒரே நோக்கத்தோட ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் உன்னை புறப்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை நான் கை கொண்டு ஆண்டவரே. சில நேரம் ஆண்டவர் உபத்திரவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு, நெருக்கத்துக்குள்ள கொண்டு போறாரு, பாடுகளுக்குள்ள கொண்டு போறாரு, வேதனைகளுக்குள்ள கொண்டு போறாரு, வலிகளுக்குள்ள கொண்டு போறாரு, கசப்புகளுக்குள்ள கொண்டு போறாருன்னா சில பிரமாணங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தான். ஏன்னா பொண்ணுல என்னதான் கலப்படம் சேர்த்தாலும் கலப்படம் கலப்படம் தான். பொண்ணு பொண்ணுதான். உனக்கு கலப்படமா வைக்க ஆண்டவர் விடல, தேவனை விரும்பல, அதை அவர் அங்கீகரிக்கல, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. பொண்ணாக வைக்கிற ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு நின்று
இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு தீர்மானம் எடு. நான் கூப்பிட்டா எங்க அப்பா நின்று எனக்கு அற்புதத்தை செய்துட்டு போகிற வரைக்கும் யாக்கோபை போல விடிய 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 எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உம்மை போக விட நான் உம்மை போக விட. அல்லேலூயா. இயேசு நின்று அவனை குறித்து சாட்சி வசனம் சொல்லுது. அவன் முன்பை காட்டிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எது உனக்கு தடையா இருந்தாலும் நீ கூப்பிடுற சத்தத்தை மாத்திரம் எதுக்காகவும் விட்டு கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லு. அல்லேலூயா சொல்லு. ஆண்டவருக்கா உலகத்தை விட்டு ஆனா பொல்லாத உலகத்திற்கா ஆண்டவரை மட்டும் விட்டுறாது. ஆமென் சொல்லு. உலகத்தை வேணும்னா விட்டு ஆனா துதிக்கிறத மாத்திரம் விட்டுறாரு. அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டுக் கொள்ளுங்க. நீங்க நினைக்காதீங்க நான் கூப்பிடுற சத்தம் உங்களுக்கு கேட்கலையான்னு. இன்னும் கூப்பிடு, கட்டாயம் கேட்கும். இன்னும் கூப்பிடு, அவர் நின்றுடுவார் உனக்காக. உனக்கு செய்துட்டுதான் அடுத்த வேலையே கர்த்தருக்கு. அல்லேலூயா. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கட்டளையிடுவார் தேவனுடைய பிள்ளை, கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி. காலையில தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றத சொல்றேன். உன் பாதம் கல்லில் இடராதபடி. அவர்கள் யார்? அவர்கள் தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் அவர்கள் தங்கள் கைகளிலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். நீ என்ன பண்ணல? அவர்கள் ஏந்தி கொண்டு போவாங்க. நீ என்ன பண்ணுவ? சிங்கத்தின் மேலும் வலு சர்வத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் நீதான் விதித்து போடுவாய். உன்னை ஏந்தி பலப்படுத்துகிறது தேவ தூதர்கள். ஆனா மெதிச்சுட்டு ஒன்னும் இல்லாம ஆக்குறது கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள. நீதான் மெதிக்க போகிறார். நீதான் தலையை நசுக்க போகிறார். நீதான் வெள்ளம் அடைய போகிறார். நீதான் செயல்படுத்த போகிறார். இனி சத்துருவின் வல்லமைகள் சத்துருவின் கிரியைகளுடைய எந்த காரியத்திலே கடந்து வராது. ஆனா பத்திமே செஞ்சது முதல் காரியம் என்ன தெரியுமா? ரெண்டாவது அவன் என்ன தெரியுமா செஞ்சா? தடை வந்ததும் அப்படியே நிறுத்திடல. ஐயோ நம்ம பிச்சைப்பா, நம்ம பிச்சை எடுக்கிறவன், இவங்க போடுற பிச்சை காசுலதான் நம்ம சாப்பிட்டுட்டு வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இவங்க சொல்றதை கேட்காம இன்னும் திரும்பி இன்னொரு முறை கூப்பிட்டா நமக்கு இவங்க பிச்சை போட மாட்டாங்களே நினைக்கல. அவன் தீர்மானம் பண்ணிட்டான். இயேசுவை தவிர என்னை விடுதலை ஆக்க யாராலையும் முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு என்னை விடுதலை ஆக்கிட்டுதான் போகணும். இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். பிடிச்சா பாருங்க. அதான் அவனுடைய செகண்ட் சூப்பரான பிளான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நேச்சுரல்ங்கற மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் கூட பிளான் பண்ணா பாருங்க. இன்னும் சத்தமா கூட்ட. அதனால இயேசு நின்னுட்டார். ஆமென். அவனை அழைத்து வர சொன்னாங்க. இந்த அதிகாரத்துல மார்க் 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 50வது வசனம். வசனம் ஒரு பிளான் பண்ணா டிசைட் பண்ணிட்டான். செகண்டும் இன்னும் ஒரு டிசைட் பண்ணிட்டான். மூணாவது அவன் டிசைனே பண்ணிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? எழுதி வச்சுக்கோங்க. முதல் டிசைட் என்ன தெரியுமா? கூப்பிடணும்னு டிசைட் பண்ணான். ஆமென். ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்னு டிசைட் பண்ணான். தடை வருது. இரண்டாவது போடுங்க. தடை வந்தது. எழுதுங்க. ஆனாலும் இன்னும் அதிகமாய் கூப்பிட டிசைட் பண்ணிட்டான். இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை 50வது வசனம் சொல்லுகிறது. இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து தினக்குள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறான் என்றார்கள். யார் அவனை அதட்டினாங்களோ அவங்க இப்ப போய் அவனை தேற்றுறாங்க. உனக்கு யாரெல்லாம் விரோதமா எழுப்புறாங்களோ அவங்க எல்லாம் உன் பட்சத்துல கடந்து வருவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகிறது. மனுஷனா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், பொல்லாப்பா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், வியாபகமா இருக்கட்டும், மரண கட்டே இருந்தாலும் சரி உன்னை விட்டு ஓடி போகும். உன்னை விட்டு ஓடி போகும். உன்னை விட்டு ஓடி போகும்.
மகிமைக்குள் இயேசு உன்னை அழைக்கிறாருன்னு அவனை எழுப்புனாங்களாம். இந்த காலவெளியில அப்படியே தொடைய தட்டிட்டு என்னால முடியலன்னு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். இல்ல சில நேரம் நம்ம அப்படியே, நான் கூட அப்படிதான் சில நேரம் அப்படியே இடுப்பு புடிச்சுக்கிட்டு அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துருவேன். இன்னைக்கு எந்த விதத்துல நீ உட்கார்ந்து இருந்தாலும் இந்த கால வழியில உன்னை தட்டி எழுப்பி நான் இருக்கிற நீ ஜெயம் கொள்ளுமான்னு சொல்ற ஒரே ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் வேறு ஒருபோதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகளே நீ சோர்ந்து வந்து போயிடாதே, உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வதற்கு நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறபடியால்தான் உன்னை நொறுக்க நான் சித்தமுள்ளவரா இருக்கிறேன். ஏசப்பா சும்மா மறிச்சுட்டு சும்மா எழுத்துறதுல 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு, உடைக்கப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, தேவனுடைய பிள்ளைய பாடுகள் அனுபவித்தார், அந்த கீழ் உள்ளவராய் மாறினார். அதனாலதான் மகிமைக்குள்ள பிரவேசித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மகிமைக்குள்ள நீயும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பயங்கரமான பாடுகளை நான் அனுபவித்துதான் ஆகணும். இப்ப சொல்லுங்க, நான் கடந்து வருகிற பாதைகள் எல்லாம் என் மகிமைக்கு ஏதுவானவைகள். நான் கடக்கிற ஒவ்வொரு உபத்திரவமும் நான் மகிமைகளை பிரவேசிப்பதற்காக மகிமை அடைவதற்காக கர்த்தருடைய எழுப்பு வல்லமையுடையவராக இருக்கிறார். பிச்சைதான் வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு இருந்தவன இப்ப பிச்சை போட்ட ஜனங்க எழுப்புறாங்க. தேவனுடைய பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நாள்லதான், இன்னும் கொஞ்ச நாள்தான் நீ உட்கார்ந்து இருக்கிறத பாக்குற ஜனங்க எல்லாம் பார்க்க போறாங்க. நீ உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறவங்க உனக்கு ஐயோ பாவம் சொல்ற ஜனங்க, நீ அவ்வளவு சொல்ற ஜனங்க, வாழ்க்கை முடிச்சுதமான மனசுல நினைக்கிற ஜனங்க, இவங்க குடும்பம் அவ்வளவுதான் நினைக்கிற ஜனங்க எல்லாம் விட்டுக்கே பார்க்க போறாங்க. கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பதான் போகிறார். கர்த்தர் மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்கதான் போகிறார். கர்த்தர் மீண்டும் உன்னை பலப்படுத்ததான் போகிறார். இழந்ததை நீ திருப்பிக் கொள்வதை கர்த்தர் செய்வார். எதற்கு நீ அழைகிறாயோ அதில் உனக்கு களிப்பு உண்டாகும். களிப்பு உண்டாகும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? களிப்பு உண்டாகும். ஏன் தெரியல, இவ்வளவு பலவீனத்தோடு இருந்தேன். வீட்டை விட்டு வரும்பொழுது நான் நினைச்சேன், உபவாசம் ஜபம் இவ்வளோ தடை, விண்ணப்ப ஜபத்தோடவே முடிச்சோம். ஆமென் சொல்ல போட்டாவது நம்ம போயிடணும்னு நினைச்சேன். ஆனா வந்து உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் வேதத்தை தொடர்ந்து அவ்வளவுதான். நீங்க என்ன பேச போறீங்க ஆண்டவரே? ஆண்டவர் பேசினாரு, உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன், பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை களைக்க பண்ணினேன். வெளியின் விருட்சங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை செய்தார். இப்பதான் உணர்ந்தீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் அந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்பா அந்த காலவெளியில செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இது பணமோ பொருளோ ரத்தமோ ஆடோ கோழியோ மனுஷன் அறவழியோ கொடுத்து ரத்தத்தை சிந்தி பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை இல்லை. இயேசு கொள்கிறாவிலே கல்வாரியில் சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாய் வந்த விடுதலை. ஆமென். அல்லேலூயா. 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 அழைத்து வர சொன்னதும் நம்பர் 3 அவன் டிசைடே பண்ணிட்டான். என்ன தெரியுங்களா? டிசைட் பண்ணிட்டான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. இந்த மேல் வஸ்திரத்துடைய ரகசியங்களை நாளைக்கு நான் சொல்றேன். தேவனுடைய பிள்ளையே, அவன் எந்த வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டி போட்டதுனால ஆண்டவர்கிட்ட நெருங்க முடிஞ்சதுல நாளைக்கு நாம தியானிக்கலாம். கர்த்தர் ஜீவனை கொடுப்பாரானால் அல்லேலூயா நம்ம தியானிக்கலாம் போறோம். நாம் சுதந்திரித்துக் கொள்ளதான் போகிறோம். கண்களை மூடி அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றி. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே வாரிக்கோரை
எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். சொல்லுங்க விசுவாசமா, எனக்குள் வசிக்கிறார். அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, எங்களுக்குள்ளே வசிக்கிறவரா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரா, எங்களை நடத்துகிறவரா, எங்கள் வெறுமையை ஆண்டவரே வழிகளை நன்மையாய் மாற்றுகிறவரா, நடக்காததை நடத்துகிறவரா, ஆகாததை ஆக செய்கிறவரா, கூடாததை கூட செய்கிறவரா, முடியாததை முடிய பண்ணுகிறவரா. இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதனையா, அரை மணி நேரம் எங்களை பலப்படுத்துவீங்க, நாங்கள் விழுந்து எங்களை தூக்கி எடுத்துட்டீங்க, நாங்கள் சோதனைகளை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுட்டீங்க, நாங்கள் தோல்வியா நினைச்சதை செய்யாமல் சொல்லி இருக்கிறீங்க, முடியாது நினைச்சதை ஆகும் செய்ய இருக்கிறீங்க. உமை போல நேசிக்கிற ஒருவரும் உமை போல நடத்துங்களுக்கு ஒருவரும் அல்ல. கர்த்தர் இந்த காலவெளியில சொன்னது எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் காலவெளியில எனக்கு சொன்னது ஆகோ, நீ சொன்னதை நிறைவேற்றுகிறார்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அப்பா சொன்னது வெறுமையா அப்பா கிட்ட குருவர்கள் எனக்கு எந்த வாக்குறுதியை சொன்னீங்களோ அந்த வாக்குறுதியை என் மேல என் சுழற்சி மேலே என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யும். அதே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.